என்னங்கடா சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளவு பேட்டிங் என்ன வச்சு பொட்டலம் ஆயிட்டியா பொட்டலம் மகா பொட்டலம் 74 ரன்னுக்கு மகா பொட்டலம் ஆயிடுச்சுங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம். அதுவும் அவ்வளவு பேட்டிங் என்ன இருந்துச்சு. அக்ரம் டீகாக் ட்ரால் பிரேரிஸ் டப்ஸ் மில்லர் பெரேரான்னு சொல்லிட்டு பேட்டிங் லைன் பத்தின தரமா இருந்துச்சு. ஆனா சரியான பொட்டலம் ஆகி போச்சு இந்தியா போலர்ஸ் கிட்ட. அதுக்கு முன்னாடி இந்திய பேட்டிங்கை பத்தி பேசும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே ஆடல. ஆனா அத்தி பண்ற அடி பாருங்க, எப்பா சாமி பேட்டிங்ல வந்துட்டான்னு சொல்லுன்ற மாதிரி தூக்கி போட்டு சாத்துறான். ட்ரவால் பைஸ் மட்டும் தான் பார்க்காம அடிப்பானா, தலையை ஆத்தி பண்ணே அடிப்பான்டான்னு சொல்லி ஒரு 6 அவுட் ஆடுவாருங்க. பார்க்காம தரமா இருந்துச்சு. அதை பார்க்க போனே 28 பந்தில் 59 6 6 6 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீம் அந்த அளவுக்கு சரியா யாருமே ஆடல. டப்பு கொஞ்சம் வந்து ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. பொங்கி இங்கிரி பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு தரமாக போட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா பொட்டலமா மாற்றி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டல அவுட் மடிச்சு கொடுத்துட்டாங்க போல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் உந்துச்சு. இந்தியா டீம் வந்து போட்ட போலிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு போட்டலாம். சிங் 2, பொம்பரா 2, வருண் சக்கரவர்த்தி 2, அச்சல் பட்டேல் 2, ஆத்தி பாண்டே 1, சிவம் துபே ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். இந்த கில்லு பையனை எதுக்கு தான் ஆரோக்கியம் தெரியல. அதுக்கு நீங்க ஜெய்ஸ்வாலோ இல்ல சென்சம்சன் ஆரோக்கிச்சு போயிடலாமே. அந்த இடத்துல என்ன பண்றது, இந்தியா ஜெயிச்சிச்சு சந்தோஷப்பட்டு அத்தமாச்சியும் போக வேண்டியா. அத்தமாச்சி பாப்போம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.